மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு திறந்த வாசலுக்காக, ஏதாவது ஒரு காரியத்திற்காக, அற்புதத்திற்காக இத்தனை மாதங்களும் சில வருடங்களால் கூட ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த மாதம் ஒரு வாசல் எனக்கு திறக்காதா, இந்த மாதம் ஒரு அற்புதம் எனக்கு நடக்காதா? ஆனால் அத்தனை நாட்களும் நீங்கள் போய் பார்க்கும்போது அது இருந்த வண்ணமாகவே இருக்கலாம். ஏற்கனவே பார்த்த பூட்டப்பட்ட வாசல்களையே நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த மாதம் உனக்கு ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள், இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில திறக்காத அநேகம் வாசல்கள், இதுவரையிலும் ஏமாற்றத்தோடு நீங்கள் கடந்து வந்த நிறைய வாசல்கள் இந்த மாதம் உங்களுக்கு திறக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த மாதம் திறக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் எப்படி திறக்கும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வனாந்திரத்திலே பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு வாசலை திறந்து அந்த குடும்பத்தை பிழைக்க பண்ணுவார். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது. அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை நீங்கள் காண்பீர்கள். நிறைய பேருடைய பிசினஸ்ல ஆண்டவர் இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு வாசல் திறக்க போகிறது. பல மாதங்களாய் பார்க்க முடியாத அந்த வாசல்களை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். ஒருவேளை இத்தனை நாட்களும் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஆனா யாரோ ஒருவர் அடைத்து கொண்டே இருக்கலாம், திறக்க திறக்க அடைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிற அந்த வாசலை ஒரு மனிதனாலும், நம்புறவங்க கரங்களை தட்டி, ஒரு மனிதனாலும் அதை நிச்சயமாகவே பூட்டவே முடியாது. யார் நினைத்தாலும் அந்த வாசலை பூட்ட முடியாது. ஏனென்றால் அதை நமக்காய் திறக்கிறவர் கர்த்தர். இதுவரையிலும் தடுத்து போனதை குறித்து யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதம் ஒரு திறந்த வாசல். கைய மேல உயர்த்தி ஒரு 5 விசை இந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவரே, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தை. கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும்
உனக்கு நிறைய பலன் இல்லை, நிறைய தைரியம் இல்லை, ஆனா இருக்கிறதே கொஞ்ச பலன். ஆனா அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ என்ன மறுதலிக்கல, நீ என்ன விட்டு கொடுக்கல இல்ல. எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க. எத்தனை மாசமா நீயும் திறக்கும்னு காத்து கிடக்கிற, எத்தனை மாசமா போய் போய் வெறுமையா திரும்பி வர்ற, இன்னும் நடக்கலையா, ஒன்னும் திறக்கலையா? ஆனாலும் உங்க மனசுக்குள்ள என் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்ததை கர்த்தர் பார்த்தார். எந்த இடத்திலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காததை கர்த்தர் பார்த்தார். அதை பார்த்து தான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது உங்க கண்களுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாம இருக்கலாம், அது துவங்கப்படாதது போல நமக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம உனக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அந்த பிள்ளை அதை பார்க்கலன்னு அர்த்தம். சில பிள்ளைகள் பெற்றோர்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது சொல்லிகிட்டே வருவாங்க, இன்றைக்கி நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன்னு தெரியுமா, இன்றைக்கி உனக்கு வச்சுருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளைங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். இல்லை நீ வா உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னா, இதுவரையிலும் பிள்ளைக்கு காண்பிக்காத ஒன்று வைத்திருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு அது இல்லை, அந்த கொடுப்பனை உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இதுவரையிலும் உங்க கண்கள் காணாம இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரம் வரும்போது அந்த தாய் அந்த தகப்பன் தான் வச்சிருக்கிற அந்த பொருளை எடுத்து தன்னுடைய பிள்ளையினுடைய கையிலே கொடுக்கிறது போல நான் நம்புறேன். இந்த மாதம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை இந்த மாதம் உனக்கு வச்சிருக்கிறத, உங்களுக்கு வைத்திருக்கிறதை இந்த மாதம் எடுத்து கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாதமாய் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு என்றைக்கு போத்திபாருடைய வீட்டிலே போத்திபாருடைய மனைவி தனக்கு பாவத்தை செய்ய இழுக்கும் போது, என்னைக்கு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறாருன்னு என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினானோ, ஆண்டவருடைய காரியத்திற்காக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு வைராக்கியம் பாராட்டினானோ, அன்றைக்கே ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அவனுக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு திறந்த வாசலை அன்னைக்கே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்பா, இன்னைக்கு நீ இவங்களுக்கு முன்னாடி என்ன மறுதலிக்க மாட்டேன்னு நீ சொன்ன இல்லை, அன்னைக்கே ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆனா அடுத்த வருஷம் அதை பார்க்க முடியல, பல ஆண்டுகள் அவனுடைய கண்ணு அதை பார்க்கல. ஆனா ஏற்ற நேரம் வந்தபோது சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு வரவழைக்கப்பட்டு ஒரு வாசலை பார்க்கிறான். ஐயோ, நான் நினைக்கவே இல்லையே, எப்பா நீ இன்னைக்கு இந்த வாசலை நீ பார்க்கிற, ஆனா இந்த வாசல் உனக்காக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வாசல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ அன்றைக்கு காண்பித்த பக்தி வைராக்கியமாய் இருந்த அன்றே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டார். அன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணி விட்டார். நீங்க இதுவரையும் பார்க்கல. ஆண்டவரே, நான் வைராக்கியமாய் இருந்ததற்கு என்ன அர்த்தம், நான் இந்த மாதிரி விட்டு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம், நான் ஜெபம் பண்றதுக்கு என்ன அர்த்தம், ஏதாவது நடக்கலையே, எதுவும் நடக்கலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணனே, இவ்வளவு வாழ்ந்தனே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக அன்றைக்கே ஆயத்தம் பண்ணி விட்டார், ஒரு திறந்த வாசலை ஆயத்தம் பண்ணி விட்டார்.
யோசேப்புக்கு அந்த திறந்த வாசலை கர்த்தர் காண்பித்தது போல உங்களுக்கும் எனக்கும் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தகப்பனே, இந்த மாதம் எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. என் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. என் வியாபாரத்தில் ஒரு திறந்த வாசல் உண்டு. நான் உட்பிரவேசிக்க போறேன், நான் கடந்து போக போறேன். எனக்காக தேவன் திறக்கிற திறந்த வாசல், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக தருகிறவர், எனக்காய் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் நம்புங்க, எல்லாரும் விசுவாசிங்க. இந்த மாதம் முழுதும் நம்ம சொல்லணும், 30 நாளும் எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல், அது இந்த மாதம் திறக்கும். ஆமேன். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் 3 விதமான கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறக்கிற 3 விதமான கதவுகள். இந்த மாதம் ஆண்டவர் 3 விதமான கதவுகளை நமக்காக கர்த்தர் திறக்க போகிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 8வது வசனம், ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அடுத்த வசனம், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்திற்கு பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்க போறேன், நான் மினிஸ்ட்ரி பண்ணணும், நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய ஆவியிலே நான் உணர்றேன், எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்கே பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் செய்ய போன இடத்துல பல இடத்துல இந்த எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. இவர் உள்ளே போகும்போது தடுத்து நிறுத்துவாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அடிச்சு உதைச்சு காவலிலே கொண்டு போய் போடுவார்கள். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய போகிற இடத்துல நிறைய அடைக்கப்பட்ட வாசல், நிறைய பாதகமான வாசல்கள், அப்படின்னா பிரச்சனையான வாசல்கள். எங்கு போனாலும் ஒரு ஃப்ரீயா அப்படியே ஒரு ஈஸியா போய் அந்த மினிஸ்ட்ரி அவரால் பண்ண முடியல. ஏன்னா அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது நிறைய எதிர்ப்புகள் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்திலே வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இங்கே எனக்காக ஆண்டவர் ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல் அனுகூலமான வாசல், அது பெரிய வாசல், அது அனுகூலமான வாசல்.
இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக என் அப்பா ஒரு வாசலை திறக்க போறாரு. உங்க பிசினஸ்ல ஒரு வாசலை திறக்க போறாரு. உங்க குடும்பத்துல உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. உங்களை சுற்றி ஒரு வாசல் திறக்க போகிறாரு. இதுவரையிலும் எதிர்ப்பின் வாசலை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுவரையிலும் அவமான வாசல்களை பார்த்திருக்கலாம். இதுவரையிலையும் கடினமான வாசல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த வாசலுக்குள்ளே நுழையும் போது இடுக்கமாய், ரொம்ப நெருக்கமாய், கொஞ்சத்தை செய்யணும்னாலும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து, ரொம்ப பிரச்சனையில் அப்படியே மனசு நொந்து நீங்க அந்த காரியத்தில் உள்ளே போய் செய்யலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காய் சீக்கிரத்தில் ஒரு வாசலை திறப்பேன். அந்த வாசல் சுலபமான வாசல், அது அனுகூலமான வாசல். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்கள். அந்த இடத்திலே இருக்கும்போது ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் உங்க பக்கமாய் திரும்ப பண்ணுவார். மனிதர்களுடைய கண்களை உங்க பக்கமாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். போடாதேன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் அவர்கள் வாயினாலே இந்த இடத்துல போடுங்க, வச்சிருங்க, செஞ்சிருங்க. கல்லான நிறைய இருதயங்களை இந்த மாதம் ஆண்டவர் எனக்காக கர்த்தர் திறக்க போகிறார். என் பிள்ளைக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான வாசல் திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதம் எனக்கு கர்த்தர் திறக்க போகிற வாசல் இடுக்கம் அல்ல, குறுகல் அல்ல, பெரிதும் பெரிதும் அனுகூலமான வாசல். நான் நம்புகிறேன் நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு இந்த மாதம் ஒரு வாசல் திறக்க போகிறது. அது சாதாரணமான வாசல் அல்ல, பெரிய வாசல், அதுவும் அனுகூலமான வாசல். போகிற இடத்திலெல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் நமக்கு தயவு கிடைக்க போகிறது. கர்த்தர் அந்த ராஜாக்களுடைய இருதயத்தை நம் பக்கமாய் ஆண்டவர் திருப்ப போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தை என் தலைமையில இருக்கிறதற்காக நன்றி. நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அநேகம் பேரை இந்த மாதம் கூப்பிட்டு கொடுக்கிற மாதமாய் மாறும். ஒதுக்கப்பட்ட அநேகருக்கு இந்த மாதம் விசாரித்து கொடுக்கப்படுகிற மாதமாய் மாறும். இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். ஆமேன். இதுவரையிலையும் ஒருவேளை கேட்பாரற்று கிடக்கலாம், கேட்பாரற்று கிடக்கலாம், மூடப்பட்டு கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல, ஒரு என்கொயரிஸ் கூட எனக்கு வரலையே பாஸ்டர், யாருமே விசாரிக்கலையே. பல மாதங்களாய், பல வருடங்களாய் இதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் திறப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாசலை திறக்கிறத பார்க்கிறாரு. என்ன வாசல் திறக்கிறத பார்க்கிறாருன்னா, ஒரு அனுகூலமான வாசல் திறக்கிறதை அவருடைய கண்கள் கண்டன. கண்கள் கண்டன. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுப்பார். இது உனக்காக நான் திறக்க போகிற பெரிய வாசல், பெரிய வாசல். இது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, இது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யோசேப்பை தான் இந்த காலை வேளையில் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன். பாருங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் திறந்த வாசல் வேதம் சொல்லுகிறது போத்திபாருடைய வீட்டிலே. அது ஒரு சின்ன வாசல், அது ஒரு சின்ன பொறுப்பு. அந்த சின்ன வாசலிலே அவன் உண்மையாய் இருந்தபடினால், வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடினால் உன்னை அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச ஆடு, நிறைய ஆடு இல்லை, அந்த கொஞ்ச ஆடுல ஒரு ஆடு,
ஒரு ஆடு சிங்கத்தினுடைய கையில் கரடியுடைய கையில் போகும்போது இந்த ஒரு ஆடு தானே இதில் போய் என்ன போராடிட்டு இருக்கிறது, இதோட என்னத்தை பெருசாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, நம்ம விட்டுருவோம், அதுக்காக நம்முடைய உயிரை பணயம் வைக்கணுமா, சரி இருக்கிறதுல ஒன்று போயிடுச்சு போட்டும் அப்படின்னு விடலை. அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டில் கவனமாக இருந்து அந்த ஒரு ஆடை கூட இழக்கக்கூடாதுன்னு போராடுனா, இறக்கக்கூடாதுன்னு உண்மையா நின்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்த உண்மையுள்ள அந்த தாவீதிற்கு கர்த்தர் இஸ்ரவேலையே அவனுடைய கையில் கர்த்தர் தந்தார். இந்த நாளிலே உங்களையும் பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன வாசல்ல நீ உண்மையா இருப்பா, அம்மா நீங்க உண்மையா இருங்கம்மா, கொஞ்சம்னு பார்க்காதீங்க, அற்பம்னு பார்க்காதீங்க. யோசேப்புக்கு அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. ஆனால் போத்திபாருடைய வீட்டில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால அந்த போத்திபார் பெரிய அதை விட ஒரு சின்ன பெரிய வாசலை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போய் அவன் நினைக்காத ஒரு சின்ன வாசல் அவனுக்காக திறக்கிறது. இதுவரையிலும் யோசேப்புக்கு திறந்ததெல்லாம் சின்ன 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 வாசல்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் அழைக்கப்பட்டு அவனுக்கு ஒரு வாசல் திறக்குது. இதுவரையிலும் கற்பனையில் இல்லாத வாசல், இதுவரையிலும் யோசிக்காத வாசல். இப்பொழுது அவனுக்கு முன்பாக ராஜா கொடுக்கிற அந்த வாசல் அது சாதாரணமானது அல்ல, அது பெரிய வாசல், அது பெரிதும் அனுகூலமான வாசல். அந்த வாசலை திறக்கும் போது அந்த ராஜா சொல்றாரு, எப்பா இந்த வாசலுக்குள்ள நோ ரூல்ஸ், சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸ், உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னுடைய அனுமதி இல்லாம யாரும் கை கால் கூட அசைக்க முடியாது. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையில சொந்தமான தொழிலை ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பார். பிரதர், இத்தனை நாட்களும் நீங்க பார்த்த வாசல் சின்ன சின்ன வாசல் பார்த்து அதை பார்த்து நீங்க பிரமிச்சிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த சின்ன சின்ன வாசலில் நீ உண்மையா இருந்தபடியினால், நீ உண்மையா இருக்கிறபடியினால் உனக்கு ஒரு பெரிய அனுகூலமான வாசல் சீக்கிரத்திலே திறக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, பெரிய அனுகூலமான வாசல், பெரிய அனுகூலமான வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆமென். அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார் இருக்கிறார்? அவர் கட்டினால் அதை இடிக்கிறவர்கள் யார் இருக்கிறார்? சொல்லுங்க கையை மேல உயர்த்தி, இந்த மாதம் நான் பெரிய வாசலை நான் பார்க்கணும். இது அல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும் பிரதர், இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய கண்ணு பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட, அப்பா நான் நம்புறேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, மகளே இதுவரையிலும் உங்க அப்பா பார்க்காத ஒரு திறந்த வாசல், உங்க அம்மா பிரவேசிக்காத ஒரு வாசலை கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ண போறாரு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசாலமான வாசல் உனக்காக திறக்க போகிறது. உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு வாசல் உனக்காக திறக்க போகிறது. சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் பெரிதும் அனுகூலமான வாசல். இதுவரையிலும் நம்முடைய குடும்பத்திலே வம்சத்திலே யாரும் பார்த்திராத, யாரும் பிரவேசித்திராத, என்னுடைய கற்பனைக்கு எட்டாத, என்னுடைய படிப்புக்கு மிஞ்சி, என்னுடைய திறமைக்கு மிஞ்சி ஒரு மிகப்பெரிய வாசலை எனக்காக ஒருவர் திறப்பார், எனக்காக ஒருவர் திறப்பார். அவர் வாக்கு கொடுக்கிறார், இதோ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாதபடியினால், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாதபடியினால் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. Hallelujah.
நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்காக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வாசலை திறக்கிறார். இந்த வாசல் திறக்கும், உங்களுக்கு சீக்கிரத்தில் திறக்கும், பெரிதும் அனுகூலமான வாசல். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபைகளை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, 14ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேறின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபையை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்திருக்கிறதையும் அறிவித்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு கதவை திறக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எந்த இடத்துல அற்புதத்தை செய்யணும்னாலும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா ஃபெய்த், விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா யாராலும் அவ்வளவு சீக்கிரமாய் அந்த காரியத்தை நம்ப முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வேணும்னாலும் கொண்டு வரலாம், ஆனா அந்த ஃபெய்த், விசுவாசம் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் நம்புறேன், அவங்களை நம்புறேன், இவங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரே விசுவாசம். பாருங்க, திருச்சபையில் எத்தனையோ பேர் அற்புதத்திற்காக வருவார்கள், ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் கூட்டிட்டு வருவாங்க, பாஸ்டர் இவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் எல்லாம் நடக்கும். ஆனால் அற்புதம் நடந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறார்ல, நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வரல? இல்லை, நான் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் போவேன், இதுக்கும் நான் வர்றேன் அப்படின்னா அவங்க ஃபெய்த் என்ன ஃபெய்த்னா எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னா தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை அவர்களால் நம்ப முடியல. அப்போ இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யார் அப்படின்னா அது கர்த்தர். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா என்ன பேசுறார் அப்படின்னா, எப்பா இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ கதவுகள் திறந்திருக்கிறது, எத்தனையோ கதவு திறந்திருக்குது, ஆனா அந்த கதவுகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை நீ பார்க்கல, அந்த கதவுகளிலே ஒரு கிரௌடை நீ பார்க்கல. ஆனா நான் இப்போ நீ ஊழியம் செய்கிறதற்காக ஒரு கதவை திறக்க போகிறேன். என்ன கதவை திறக்க போறேன் அப்படின்னா விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு கதவை திறக்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கதவை திறக்க போறாரு, உங்க குடும்பத்தில் ஒரு கதவை திறக்க போறாரு. என்ன கதவு அப்படின்னு சொன்னா அது விசுவாசத்தின் கதவு. இதுவரையிலும் நம்பவே உங்களால முடியாது. நீங்க ஒத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், பாஸ்டர் என்னதான் அற்புதத்தை பார்த்தாலும், எவ்வளவு ஆண்டவருடைய மிராக்கிளை பார்த்தாலும் ஃபெய்த்தை எனக்குள்ள கொண்டு வர முடியல பாஸ்டர். என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் அப்படின்றது ஒன்றும் வர மாட்டேங்குது. அவன் ஜெபம் பண்றான், சர்ச்சுக்கு வர்றான், என்னமோ பண்றான், ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குது, கர்த்தர் செய்வார் அப்படின்னு வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போறார். இதுவரையிலும் தடுமாறி கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் மன சஞ்சலத்திலே இருக்கலாம், ஆனா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு. அது ஃபெய்த், விசுவாசத்தின் வாசல். விசுவாசத்தின் வாசல். இந்த மாதம் நீங்கள் நம்புவீர்கள், இந்த மாதம் உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்வீர்கள்,
எத்தனை பேர் எதிர்த்து பேசினாலும், எத்தனை பேர் நடக்காது என்று பேசினாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை குறையாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு விசுவாச வாசலை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். கர்த்தர் ஒரு விசுவாச வாசலை நமக்கு திறப்பார். ஆனால் அந்த காரியம் நடந்து முடியும், அந்த காரியம் நடக்காமல் இருக்காது. ஹல்லேலூயா.